Taste the Daily. கன்னியாகுமரியில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை இடமாற்றம் செய்ய கோரி அப்பள்ளியின் மாணவ மாணவிகள் சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் செயல்பட்டு வரும் சேது லக்குமிபாய் SLB அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவனை உடற்பயிற்சி ஆசிரியர் லிங்கேஸ்வரன் பிரம்பால் தாக்கியதை அடுத்து உடற்பயிற்சி ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் இருவரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். ஆனால் தலைமை ஆசிரியர் மீண்டும் பள்ளியில் சேர்ந்ததை கண்டித்து மாணவர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் தேன்பொத்தை கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி திறந்து வைத்தார். கடையநல்லூர் தொகுதி தேன்பொத்தை கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று பல்நோக்கு கட்டடத்தை கட்டி முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதனையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதன் ஒரு பகுதியாக வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மழையின் காரணமாக ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே குடிநீர் கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. குட்டூர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நீர்த்தேக்க தொட்டி மூலம் பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்க கிணறு அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதூர் பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற சாலை மறியலில் 2023-2024 ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் புதூர் பகுதியில் விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். கல்வீரம்பாளையம் பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் மற்றும் காங்கிரீட் தளம் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இதேபோல் பொம்மனாம்பாளையம் பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் மற்றும் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் K. அர்ஜுனன் துவக்கி வைத்தார்.